பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? எபிரெயர் 13:6 சொல்லுகிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக சொல்லலாம், அவர் எனக்கு சகாயராக இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 56 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களை பின்தொடர்ந்த சத்துருக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? பின்னிட்டு திரும்புவார்கள். ஹல்லேலூயா. வேதத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறார்? கிதியோனுக்கு தரிசனமாகி சொல்லுற வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் சொல்றான், கர்த்தர் என்னோடு இருந்தா இது ஏன் எங்களுக்கு நடக்குது? பிரைஸ் தி லார்ட். அவர் எங்களோடு இல்லை, அவர் எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறான். என அன்பானவர்களே, சில சத்துருக்களுடைய தாக்கங்கள் நம்மை பின்தொடரும் போது நாமும் இந்த வார்த்தையை சொல்கிறோம்ல, கர்த்தர் நம்மோடு இருந்தா ஏன் இது நடக்குது? கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரா? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள வரும். பிரைஸ் தி லார்ட். நன்றாக கவனியுங்கள். மீதியானியர் என்ன செய்தாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை பின்தொடர்கிறதை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இந்த மீதியானியராலே அவர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். என அன்பானவர்களே, உங்களை பின்தொடர்கிற சத்துருக்களால் நீங்கள் நெருக்கப்படுகிற நபராக இந்த காலையில் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை முறையிட்ட சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், இன்றைக்கு உன்னை பின்தொடர்கிற சத்துருவை நான் உன் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாய் உங்களை பின்தொடர்ந்த, உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கின, உங்களுடைய பிஸ்னஸை அழித்த, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்தவனை கர்த்தர் சொல்றாரு, நான் இன்னைக்கு அவனை அழிப்பேன். Glory to God. உன்னை பின்தொடர்ந்த அந்த சத்துருக்கள், அவர்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் போகும். எரேமியா 20 அதிகாரம் 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள்.
மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காததுனால அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. தைரியமாக சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில், இந்த நெருக்கத்தில் அவர் என்னோடு இருக்கிறார். அவனுடைய காரியம் வாய்க்காது, எனக்கு சகாயம் பண்ணும்படி அவர் என்னோடு இருக்கிறார்னு சொல்லுங்க. செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பின்தொடர்களை எல்லாம் மீதியானவருடைய ஆவிகளை இன்னைக்கு நீங்கள் அழிக்கிறீங்கப்பா. அவனை அழிக்கும்படி நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதற்காய் நன்றி. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய போராட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறீர். இயேசுவின் நாமத்தினால நன்மை உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.